Hey, hello guys, welcome back to Krish Views. நம்ம ஐகானிக் வாகனங்கள் எபிசோட்ல இன்னைக்கு நான் என்ன வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்க போனா பலினோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பலினோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அது ஒரு செடான், ஒரு சூப்பர்பான ஐகானிக்கான கார் மாருதி சுசுகியில் 2015 to 2022 இந்த இயர் ரேஞ்சில் வந்து பலினோக்குண்டான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பலினோ ஹேட்ச்பேக்கில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸா பிராண்ட்லேயே நல்ல ஒரு சேல்ஸ் கொடுத்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கீ வந்து காமிச்சிடுறேன். கீழே ஜஸ்ட் லாக் அண்ட் அன்லாக் ஒரு பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே சுசுகி லோகோ மட்டும் கிடைக்குது. இதுக்குள்ளே எமர்ஜென்சி கியூக்கான திங்கு வந்துருக்கும். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு டோர்லையுமே நமக்கு இருக்க சென்சார் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸ்டேரிங் நீங்கள் முன்னாடி அதாவது ஃபஸ்ட் ஜென் நெக்ஸா வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேரிங் தான் வந்துருக்கும். இப்போ அப்டேட்டட் வேரியன்ட்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த அந்த ரொம்பவும் ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பலினோல அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த ரீசென்டர் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேரிங்கோட கம்ப்ளீட் ஃபீட்பேக் அது எல்லாமே வந்து இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங்கில் நம்ம பார்த்தோம்னா இந்த லெதர் ஆப் ஃபங்க்ஷன் வந்து வெளியில் இவங்க கொடுத்து வந்து போட்டிருக்காங்க. நார்மல் ஸ்டேரிங்கில் லெதர் ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து வராது. ஒன்லி இந்த இடத்துல இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் மட்டும் நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கால் பிக்அப், கால் டிக்ளைன், ப்ளூடூத் கொண்டான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹார்ன் வித் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் கொண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பேசிக் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போனால் லெஃப்ட் சைடில் வைப்பர் ஸ்டாக்ஸ், ரைட் சைடில் நம்மளுக்கு ஹெட்லைட் ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும். ஹெட்லைட்டில் ஆட்டோமேட்டிக் கொண்டான ஃபங்க்ஷனும் வருது. ஃபாக்லாம் கொண்டான ஃபங்க்ஷனும் இது வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த பலினோக்குன்னு இருக்க டிப்பிக்கல் டிசைன் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே மெட்டல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், டவுன் சைடில் பார்க்கிங் சென்சார் ஆஃப் பண்ணி ஏற்கிறதுக்கான ஒரு டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஹெட்லைட் லெவலில் இருக்குன்னு ஒரு பட்டன், ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டவுன் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிரைவர் சைட் பட்டன்ஸ் பற்றி பார்க்க போனால் இந்த சைடு நம்மளுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் பவர் விண்டோ டிரைவர் சைடுக்கு வந்து கிடைக்கும். ஆட்டோக்குண்டான அந்த லைட் பேக் லைட்டிங் வந்து பார்க்க முடியுது. பவர்டு ஓஆர்விஎம் கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக் டிசைன் ஓஆர்விஎம் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்குது. இங்கே ஒன் டச் பட்டன் ஃபார் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் ஆன் அண்ட் ஆஃப், லாக் அண்ட் லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்டில் இந்த இடத்துல காயின் ஹோல்டர்ஸ் அண்ட் டோர் பாக்கெட் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்ஸ் பற்றி பார்க்க போனால் நல்ல ஒரு அக்காமடேட்டான பொசிஷனில் என்டையர் திங்குமே எர்கனாமிக்கலாக பலினோவில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஹை கேட்சியான ஹைலைட் வந்து பார்க்க போனால் பலினோவில் இந்த ப்ளூ தீம் உள்ள நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இங்கே லெஃப்ட் சைடில் நமக்கு ஆர்பிஎம் மீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர், கீழே டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜ் வந்து கிடைக்கும். சென்டரில் ஒரு எம்ஐடி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென் பலினோவில் இந்த மாதிரி எம்ஐடி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆவரேஜ் ஃபியூல் திங்க, அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமிக்கான கிராஃப், ரேஞ்சுக்குள்ள திங்கெல்லாம் வந்து கீழே காட்டும். இங்கே ட்ரிப் ஏ ட்ரிப் பிக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி வந்து காட்டும். இது வந்து இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல், அந்த டைம் ஆவரேஜ் வந்து இதில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் கிலோமீட்டர் டிரைவிங் டைம். இங்கே கிளாக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, பவர் டார்க் மீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெஹிக்கிள் வந்து ரவ் பண்ணுவோம். பவர் டார்க் மீட்டர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே நமக்கு பவர் டார்க் மீட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு டம்மி ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நார்மலாக இந்த ஸ்க்ரீன். இதில் SHVS அந்த ஆப்ஷன் எதுவுமே வரல. மேலே அவுட் சைட் டெம்பரேச்சர், கிளாக் எல்லாம் வந்து கிடைக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் மேலே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் ப்ளூடூத், அதாவது சுசுகி டிசைன்டு இன்ஃபோடைன்மெண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் ஸ்க்ரீன் எதுவுமே வந்து கிடைக்காது. சின்ன ஒரு LCD திங்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத், ஆக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு CDக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வந்துடும். அந்த ரெட்ரோ ஸ்டைல் டிசைன்டு இன்ஃபோடைன்மெண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு சில ஷார்ட் ஆஃப் டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதே ஒரு டாஸ்க் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இங்கே அந்த நர்ல்டு, அதாவது மெட்டல் ஃபினிஷ் உள்ள ரோட்டரி நாப்ஸ்லாம் நம்மளால வந்து பார்க்க முடியுது. டவுன் சைடில் அசர் லேம்ப்க்கான ஃபங்க்ஷன், இன்ஜின் இம்மோபிலைசருக்கான ஒரு சின்ன இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டர் காக்பிட் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஒரு யூனிக் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாருதி சுசுகிலே பலினோவில் மட்டும் தான் இந்த டிசைன் வந்து பார்க்க முடியும். இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு இந்த பலினோ இருக்க டிசைனை ஃபுல்லாக ஃப்ராங்ஸில், அப்புறம் பிரஸாவில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்டர் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசிலலாம் மெட்டல் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. சைடு ஓரியன்டட் ஏசி வென்ஸ், இங்கே ஏசிக்கான கண்ட்ரோல், இதுவும் ஒரு பலினோ டிப்பிக்கல் யூனிக் டிசைன் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான் சொல்லலாம். அந்த ஸ்போர்ட்டியரான ஒரு ரவுண்டு ஏசிக்குனான டிஸ்பிளே நமக்கு வந்து கிடைக்குது. அதில் நம்மளுக்கு டெம்பரேச்சர், ஏசி, ரீசர்குலேஷன் கொண்டு திங்கெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நமக்கு வந்து கிடைச்சிடும். இங்கே இருக்க பட்டனுமே மெட்டல் ட்ரீட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் சாக்கெட்ஸ் அண்ட் மொபைல் கனெக்டிவிட்டி, அதாவது பாக்ஸ் கனெக்டிவிட்டிக்கான திங்கெல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நல்ல அடிக்குவேட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பலினோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்மளுக்கு மொபைல் ஹோல்டர், கீழே இந்த இடத்துல கப் ஹோல்டர் மாதிரி திங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீரோட பொசிஷன் நல்ல எர்கனாமிக்கான பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த டிசைன் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சென்டர் கன்சோலில் இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர், ஹேண்ட் பிரேக் திங்க. இங்கே சென்டர் கன்சோலில் நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வித் ஒரு கியூட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஹேண்ட் ரெஸ்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் கவர்ஸும் இந்த வெஹிக்கிளில் பலினோ ஸ்பெசிஃபிக் சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைச்சிடும். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பலினோலே அந்த டைம்லேயே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. லெஃப்ட் சைட்லேயும் டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், காயின் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் மெட்டல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் கொண்டான ஃபினிஷ்,
ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் உள்ள க்ளோ பாக்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபென்ஸ் ரைட் சைடில் பார்த்து அதே டிசைன் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாண்டிங்கான சைடு ஓரியன்டட் ஏசி ஃபென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஏ பில்லரில் நம்மளுக்கு ட்வீட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. என்டர் இன்டீரியருமே நம்மளுக்கு அந்த ஒரு பெய்ஜ் கலர்டு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லரில் அந்த பெய்ஜ் கலருக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக்கலி டிமிங் IRVMs ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பலினோனே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு இந்த வெஹிக்கில் கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீனும் நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே வந்து வர வைக்க முடியாது. ஷோரூம்லேருந்து வரும்போதே நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமரா அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்காது. பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இதில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரியரில் எங்கேயா க்ளோஸ்அப்பாக வந்து போனீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களை வந்து அலாட் பண்ணிடும். அதுவும் ஒரு கன்வீனியன்ட்டான சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பட்டன்ஸ் எதுவும் இல்லாமல் டச் கண்ட்ரோல்லே நீங்கள் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். மேலே அந்த மைக்குனான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வேனிட்டி மிரர் நமக்கு வந்து கிடைக்கும். வைசர்ஸில் லைட்க்கான அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே வந்து கிடைக்கல. இந்த இடத்துலையும் நமக்கான வைசர்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக் இந்த இடத்துல வந்து வச்சிடறேன். சீட்டிங் பொசிஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நல்ல அக்காமடேட்டிவான சீட்டிங் பொசிஷன். உங்களோட லெக்கெல்லாம் ஹேட்ச்பேக்காக இருந்தாலுமே நான் நல்ல டாலான பர்சன். எனக்கும் இங்கே லெக்கெல்லாம் போய் எந்த இடத்துலையும் வந்து இடிக்கவே இல்லை. ஒரு வெல் கம்ஃபியான எர்கனாமிக்கல் டிசைன் பலினோ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே டவுன் சைடில் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்கஃப் பிளேட்டெல்லாம் வந்து இவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பலினோவில் இந்த ஸ்கஃப் பிளேட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்குமான்ட்டு. இன்னொரு ஃபீச்சர் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஜஸ்ட்டு நான் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வந்து ஆஃப் பண்ணேன்னா என்னோடய டிரைவிங் டைமு, டோட்டல் டிரைவிங் டிஸ்டன்ஸு, ரேஞ்சு அது எல்லாமே கீழே எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆயிரும் வெஹிக்கிள் ஆஃப் பண்ணதுமே. இப்போ ரியரில் என்னென்ன கிடைக்குதுன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரியர் இன்டீரியரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் லைட்ஸ், அதுக்கப்புறம் சென்டர் ரீடிங் லைட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 2 லைட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கேயும் வந்து கிடைக்குது. இப்போ காஸ்ட் கட்டிங்காக இந்த லைட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஏதாவது ஒரு லைட் மட்டும் தான் வெஹிக்கிள் வந்து கொடுக்குறாங்க. கிராப் ஹேண்டில்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் நமக்கு வந்து கிடைக்கிறது பார்க்கலாம். சீட் பாருங்கள் எவ்வளோ லெக்ரூம், ஒரு சூப்பரான லெக்ரூம் உள்ள சீட்ஸ் நமக்கு கிடைக்குது. வெல் அக்காமடேட்டிவான நல்ல ரிக்ளைன் ஆங்கிள் உள்ள 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரியரில் போய் நமக்கு ஒரு தடவை வந்து காட்டுறேன். ரியரில் என் டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை ஃபுல்லாக நான் வந்து பின்னாடி தள்ளி வச்சோம். நல்ல க்ரூம் ரியரில் வந்து கிடைக்குது. அந்த சீட்டிங் பொசிஷனும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்ல விண்டோ, நம்மளுக்கு ஏரியான ஃபீலிங் உள்ள விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைடரான விண்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் பற்றி பார்க்க போனால் டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கீழே இங்கே பாட்டில் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேகசின் ஹோல்டர்ஸ் நமக்கு கிடைக்குது. சென்டர் கன்சோல் ஏசி வென்ஸ் எதுவுமே வந்து வரல. பலினோட ஸ்டாண்டர்டாக பின்னாடி வந்து ஏசி வென்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இங்கே சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சி டைப்போ பி டைப்போ இல்லை, நார்மல் அந்த சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் இது வந்து ஒரு தடவை காமிச்சிடுறேன். சென்டர் பேசஞ்சர் ஹெட் ரெஸ்ட்டோ ஹேண்ட் ரெஸ்ட்டோ எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. இந்த இடத்துல அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்சல் ட்ரே நமக்கு வந்து கிடைக்குது. ஐகானிக் வாகனங்கள் எபிசோடில் இன்னொரு வெஹிக்கிளோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எடல் தென் பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.